ஹலோ விவர்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அஸ்சூனஸ். நீங்க நிறைய இங்கிலீஷ் ஸ்பீச் கேட்டிருப்பீங்க, நிறைய இங்கிலீஷ் ஸ்பீச் பார்த்திருப்பீங்க. பட் எல்லாருமே கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல இந்த அஸ்சூனஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அஸ்சூனஸ் வச்சு ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இதை எப்படி மேக் பண்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சிட்டாலே நம்மளுக்கு பேசுறதுக்கும் சரி, நீங்க எழுதுறதுக்கும் சரி, அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாக்கியம் தான் அஸ்சூனஸ். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் டு எவ்ரி ஒன். எல்லோருமே இது தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக். ஸோ அஸ்சூனஸை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அஸ்சூனஸை வச்சு நம்ம சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ அஸ்சூனஸ் அப்படின்னு சொன்னாலே அது என்ன அப்படின்னா உடனே அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒன்ஸ் இமிடியட்லி ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா இமிடியட்டா இன்னொரு ஆக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம அஸ்சூனஸ் பயன்படுத்துவோம். இதை நம்ம தமிழ்ல சொல்லும் போது உடனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆங்கிலத்துல சொல்லும் போது அஸ்சூனஸ் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம். ஒரு ஆக்ஷன் நடக்குது, அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச ஃபியூ செகண்ட்ஸ்லயே இன்னொரு ஆக்ஷன் நடக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆக்ஷனையும் நம்ம இணைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பயன்படுத்த போறோம், அஸ்சூனஸ் பயன்படுத்த போறோம். இந்த அஸ்சூனஸை நம்ம கோரிலேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கோர் ரிலேட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸோட இன்னொரு சென்டென்ஸ் ரிலேட்டடா வருது, அதனால இதை கோர் ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் அவனை பார்த்தவுடன் சிரித்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ரெண்டு ஆக்ஷன் நடக்குது. நான் அவனை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் நடக்குது. அந்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன செய்யறாங்க, சிரிக்கிறாங்க. சோ சிரிக்கிறதும் ஒரு ஆக்ஷன். அப்போ ரெண்டு செயல் நடக்குது. ஒரு செயல் முடிஞ்சதும் இன்னொரு செயல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு செயல் முடிகிறதுக்கும் இன்னொரு செயல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கும் நம்ம கனெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம அஸ்சூனஸ் அப்படிங்கிறத பயன்படுத்த போறோம். இப்ப பாருங்க, நான் அவனை பார்த்தவுடன் சிரித்தேன். நான்கிறது தான் சப்ஜெக்ட். நான் அவனை பார்த்தேன், அப்புறம் நான் தான் சிரிச்சிருக்கேன். ஓகே, நான் அவனை பார்த்தேன், நான் அவன் பார்த்ததும் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த ஆக்ஷன் ரெண்டுமே யாருதான் அந்த சப்ஜெக்ட் அப்படின்னா ஐ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். சோ இதை நம்ம எழுதும் போது எப்பவுமே அஸ்சூனஸ் எழுதும் போது அதுக்கு அடுத்து நம்ம சப்ஜெக்ட் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இங்க நம்ம உடனே, இங்க உடனே அப்படின்னு நம்ம எல்லாத்துலயும் கொடுக்கணுங்கிற இது கிடையாது. நான் அவனை பார்த்த உடனே சிரித்தேன் அப்படின்னு அக்யூரேட்டாலாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. சோ நம்ம தான் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா மீனிங்க எடுத்துக்கணும். சோ இங்க நான் அவனை பார்த்த உடன் அப்படிங்கும் போது என்ன ஆயிடுச்சு, உடனே. ஓகே, அவனை பார்த்த உடனே என்ன செஞ்சுட்டேன், சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அஸ்சூனஸ் அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம். அஸ். ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்க, நான் அவனை பார்த்த உடன். சோ இந்த உடன் எதை ஜாயின் பண்ணி வந்திருக்கு, எஸ், நான் அவனை பார்த்த உடன். இந்த உடன்கிறது இந்த இதோட ஜாயின் பண்ணி வந்திருக்கு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சோ ஐ பார்த்ததுன்னா ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. சோ இது பாஸ்ட்ல இருக்கு. சோ சான் தான் போடணும். ஓகே, ஐ சா ஹிம். ஓகே, அவனை பார்த்தேன். ஐ சா ஹிம். இது ரொம்ப சிம்பிளான வேர்ட் தான். இது ஒரு சிம்பிளான பாஸ்ட் டென்ஸ் தான். ஐ சா ஹிம், நான் அவனை பார்த்தேன். சோ பார்த்த உடனே அப்படின்னு சொல்லும் போது அஸ்சூனஸ் ஐ சா ஹிம் அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதுறோம். என்ன செஞ்சுட்டாங்க, சிரிச்சிட்டாங்க. ஐ ஸ்மைல்டு. ஐ ஸ்மைல்டு, பார்த்ததுமே என்ன செஞ்சுட்டேன், சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அஸ்சூனஸ்ங்கிறத நம்ம ஸ்டார்டிங்ல போடலாம், மிடில் ஆஃப் தி சென்டென்ஸ்லயே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணும்போது நம்ம இங்க கமா யூஸ் பண்ணி தான் அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை நீங்க அஸ்சூனஸை நடுவுல யூஸ் பண்ண விருப்பப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த இடத்துல கமா வரக்கூடாது. ஓகே, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. அஸ்சூனஸ் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன வந்துடணும், சப்ஜெக்ட் வந்துடணும். சோ அதனால அஸ்சூனஸ் ஐ சா ஹிம், நான் அவனை பார்த்தவுடன் ஐ ஸ்மைல்டு, நான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ சென்றவுடன் என்னை அலை. சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்கு போனது என்ன செய்ய, எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீ சென்றவுடன் என்னை அலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க நீ சென்றவுடன்ங்கிற ஒரு ஆக்ஷன் இருக்கு, என்னை அலை அப்படிங்கிற இன்னொரு ஆக்ஷன் இருக்கு. ஒரு செயல் முடிஞ்சதும் இன்னொரு செயல் ஸ்டார்ட் ஆகுது. சோ என்னை அலை அப்படிங்கும் போது இங்க சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, கால் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. கால் மீங்கிறது இங்க சப்ஜெக்ட் கிடையாது. இந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லாம நம்ம எழுதும் போது அது எங்க வந்துடணும், முன்னாடி வந்துடணும். சோ அப்ப இங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறோம் அப்படின்னா என்னை அலை. ஏன்னா அஸ்சூனஸ் எழுதுனா அதுக்கு அடுத்து நம்ம சப்ஜெக்ட் எழுதணும். இங்க சப்ஜெக்ட் கிடையாது. சோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். கால் மீ, என்னை அலை. நீ சென்றவுடன், சோ உடன் வந்துருச்சு. சோ உடனே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க,
உடன்னு சொன்னாலும் நம்மளுக்கு அதே மீனிங் தான். சோ கால் மீ as soon as. என்னை அலைன்னு சொல்லிட்டாங்க, உடன் எழுதிட்டோம். நீ சென்ற, ஓகே, சென்ற உடன், இந்த உடனத்தான் நம்ம as soon as எழுதியாச்சு. சோ நம்ம சென்ற அப்படிங்கறது எழுதணும். நீ சென்ற அப்படின்னா என்ன வரும்? சப்ஜெக்ட் யூ. ரீச், நீ போனதும், நீ சென்றதும், இந்த மாதிரி சொல்லலாம். கால் மீ as soon as you reach. நீ போனதும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நீ போன உடனே எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மீனிங் தான். இப்ப அடுத்தது பாருங்க, மழை பெய்தவுடன் குழந்தைகள் விளையாட தொடங்கின. மழை பெய்ஞ்சாலே என்ன செய்வாங்க? பெரியவங்க தான் டக்குன்னு ஒரு குடை எடுத்துக்குவாங்க, ஏதாவது ஒரு ஓரமா இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா குழந்தைங்களுக்கு ஜாலியா இருக்கும். தண்ணினாலே அவங்க என்ன செஞ்சிருவாங்க? ரொம்ப குஷி ஆயிடுவாங்க. சோ மழை பெய்தவுடன் குழந்தைகள் விளையாட தொடங்கின. மழைங்கிற ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு. அது நடக்கும் போதே இங்க என்ன ஆயிடுச்சுன்னா குழந்தைகள் வந்து உடனே என்ன செஞ்சுட்டாங்க? விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த செயல் முடியல, இந்த செயல் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு செயலும் நம்மளுக்கு இங்க நடக்குது. சோ உடன் அப்படிங்கிறதுனால நம்ம உடனே அப்படிங்கிற மீனிங்க எடுத்துக்கணும். இப்போ மழை பெய்து உடனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சப்ஜெக்டோட எழுத போறதுனால நம்ம as soon as வந்து ஸ்டார்டிங்ல எழுதிக்கலாம். as soon as it rained. இட்டுங்கிறது மழையை குறிக்கிறது, ரெயின்ங்கிறது பெய்யுறத குறிக்கிறது. it rained. as soon as it rained. மழை பெய்த உடனே. ஓகே, குழந்தைகள் என்ன செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க? விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அடுத்து திரும்ப எழுதும் போது என்ன சொல்லியிருக்கோம்? கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இந்த சென்டென்ஸை திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சோ திரும்ப நம்ம எழுதும் போது சில்ட்ரன், சில்ட்ரன்ங்கிறது சப்ஜெக்ட். சில்ட்ரன் ஸ்டார்டட் பிளேயிங். பிளேயிங்னா விளையாட தொடங்கிட்டாங்க. சில்ட்ரன் ஸ்டார்டட் பிளேயிங். குழந்தைகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்றோம். ஒரு ஆக்ஷன் நடக்கும் போதே இன்னொரு ஆக்ஷன் நடக்கலாம், இல்ல ஒரு ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு இன்னொரு ஆக்ஷன் நடக்கலாம். சோ இந்த மாதிரி உடன், உடனே அந்த மாதிரி வாக்கியங்களை உருவாக்கும் போது நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம்? as soon as யூஸ் பண்றோம். இப்போ நான் உள்ளே சென்றவுடன் அவள் வெளியேறினாள். ஓகே, இது வந்து நிறைய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் நடக்கும். நம்மளுக்கு பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா நம்ம டக்குன்னு போவோம். பட் நம்மளுக்கு பிடிக்காதவங்க யாராவது உள்ள என்றாங்கன்னா உடனே என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறது அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போவோம். சோ அந்த மாதிரி தான் நான் உள்ளே சென்றவுடன் அவள் வெளியேறினாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க நான் உள்ளே சென்றவுடன்ங்கிற ஒரு ஆக்ஷன் நடக்குது, அவள் வெளியேறினாள் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனும் நடக்குது. இப்போ நம்ம இதை எழுதிக்கலாம். நான் உள்ளே சென்றவுடன். சோ as soon as சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். நான் சொல்லும்போது ஐ யூஸ் பண்ணணும். உள்ளே சென்றவுடன், உள்ளே சென்றவுடனே என்ற, உள்ள போனேன், நான் போன உடனே என்ன செஞ்சுட்டா? அவ வெளியே போயிட்டா சொல்லுவாங்க இல்லையா? சோ as soon as I entered முடிஞ்சது. அடுத்தது அவள் வெளியேறினாள். சோ கமா போட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். ஷீ, அவள்ங்கிறது ஷீன்னு எழுதியாச்சு. வெளியேறினாள், வெளியேறினாள்னா அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டா. சோ லெஃப்ட், சி லெஃப்ட். சோ as soon as I entered, நான் உள்ள போனதுமே அவ என்ன செஞ்சா? சி லெஃப்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்ப அடுத்தது பாருங்க, நீ எழுந்தவுடன் என்னை அலை. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? எஸ், நீ சென்றவுடன் என்னை அலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மெத்தட் தான். சோ இதை எப்படி எழுதுறது அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதே as soon as வச்சு நம்ம கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் எல்லாம் பார்க்கலாம். இதுவும் நம்ம as soon as வச்சுதான் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவள் வீட்டு பாடத்தை தான் சுருக்கி எழுதியிருக்கேன். சரியா? அவள் வீட்டு பாடம் முடித்த உடனே டிவி பார்த்தாள். குழந்தைங்களே வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்வாங்க? ஹோம்ஒர்க் முடிச்சாதான் நான் டிவி போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ அவள் வீட்டு பாடம் முடித்த உடனே டிவி பார்த்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செயல் முடிஞ்ச உடனே இன்னொரு செயல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது அவள் வீட்டு பாடம் முடித்த உடனே, இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, அவள் வீட்டு பாடம் முடித்த உடனே. நம்ம இதை எழுதும் போது என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம்? எஸ், as soon as போட்டுதான் எழுதணும். as soon as. ஓகே, வீட்டு பாடம் முடித்த உடனே அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவள்ங்கிற சப்ஜெக்டை எழுதிக்கிறோம். as soon as she டிவி பார்த்தாள்னு சொல்லும் போதே அங்க என்ன செஞ்சுட்டாங்க? வீட்டு பாடத்தை முடிச்சுட்டாங்க. அப்போ இந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சு போன ஒரு ஆக்ஷன். அப்போ இங்க நம்ம she completed, அவ வீட்டு பாடத்தை முடிச்சுட்டா, அதனாலதான் அவ என்ன செஞ்சுட்டு இருக்கா? டிவி பார்க்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ she completed, எதை கம்ப்ளீட் பண்ணாங்க? வீட்டு பாடத்தை. சோ அவங்க ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. she completed homework. சோ கமா போட்டுட்டு அடுத்து என்ன செய்வோம்? டிவி பார்த்தாள் அப்படிங்கறத நம்ம எழுத போறோம். சோ யார் பார்த்தா? அந்த she, அவள்ங்கிற சப்ஜெக்ட் தான். சோ she watched TV.
டிவி பார்த்தாள் அப்படிங்கிற 2 ஆக்ஷனுமே முடிஞ்சிருக்கு. சோ she watched டிவி, அவள் டிவி பார்த்தாள். ஓகே, ரெண்டுமே நடந்து முடிஞ்ச செயலை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் முடிச்சிருக்காங்க, அடுத்து டிவி பார்த்திருக்காங்க. சோ 2 ஆக்ஷனுமே முடிஞ்சது, அதனால ரெண்டுமே பாஸ்ட்ல தான் எழுதியிருக்கிறோம். as soon as she completed homework, அவ ஹோம்ஒர்க்க முடிச்சிட்டா, அதனால அவ என்ன செஞ்சா, டிவி பார்த்தா. she watched டிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஆக்ஷனும் முடிஞ்ச ஒரு ஆக்ஷன் முடிஞ்சது, இமீடியட்டா இன்னொரு ஆக்ஷன் நடந்திருக்கு. அதனால நம்ம as soon as யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப அடுத்தது பாருங்க, விளக்குகள் அணைந்தவுடன் பின்புள்ள ஜெனரேட்டர் இயங்க தொடங்கின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க ஜெனரேட்டர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரண்ட் போன உடனே இமீடியட்டா அது என்ன செய்யும் அப்படின்னா ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டுல யூஸ் பண்றதா இருந்தா யூபிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெரிய பெரிய கம்பெனிகள்ல ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூபிஎஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா கரண்ட் இருக்கும்போது அது சார்ஜ் எடுத்துக்கும். கரண்ட் ஆஃப் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும் அப்படின்னா கரண்ட்டை சப்ளை பண்ணும். இப்ப விளக்குகள் அணைந்தவுடன் பின்புல ஜெனரேட்டர் தானாவே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், இயங்க தொடங்கின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா விளக்குகள் தான். ஸோ விளக்குகள் அணைந்தவுடன் இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஸோ as soon as, ஸோ லைட் அப்படிங்கும் போது நம்ம த லைட் அப்படின்னு தான் எழுதுவோம், த லைட். சோ அணைந்தவுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க went off. as soon as the light went off, அணைந்தவுடன் அப்படின்னு சொல்லும்போது went off, போயிருச்சு சொல்லுவாங்களே, கரண்ட் போயிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு went off அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். சோ அடுத்து கமா யூஸ் பண்ணிக்கணும். பின்புல ஜெனரேட்டர் இயங்க தொடங்கின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஜெனரேட்டர் தான். ஓகே, ஜெனரேட்டர் தான் இந்த சப்ஜெக்ட். இங்க ஜெனரேட்டர் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி பின்புல ஜெனரேட்டர், பின்புலம்னா மேக்ஸிமம் ஜெனரேட்டர் எங்க வச்சிருப்பாங்க, முன்னாடி வைக்க மாட்டாங்க, வீட்டுக்கு பின்னாடி தான் வச்சிருப்பாங்க. இதை நம்ம சேர்த்து தான் எழுதணும். ஸோ எழுதும் போது நம்ம த பேக்கப், பேக்கப்னா பின்புலம், பேக்கப்ங்கிறது பின்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு. ஸோ த பேக்கப் ஜெனரேட்டர், த பேக்கப் ஜெனரேட்டர், பின்னாடி இருக்கிற ஜெனரேட்டர் என்ன செஞ்சிருச்சு, இயங்க தொடங்கிருச்சு. தொடங்கிருச்சு அப்படிங்கும் போது ஸ்டார்டட், ஸ்டார்டட் ஒர்க்கிங், வேலை செய்ய தொடங்கிருச்சு. as soon as the light went off, the backup generator started working. லைட் எல்லாம் அணைஞ்சதுமே பின்னாடி இருக்க ஜெனரேட்டர் என்ன செஞ்சிருச்சு, இயங்க தொடங்கிருச்சு அப்படி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, மணி அடித்த உடனே மாணவர்கள் வகுப்பிலிருந்து வெளியே ஓடினர். 4 மணிக்கு ஸ்கூல் முடியுது அப்படின்னா 3:50க்கே பேக்ல எல்லாம் ரெடியா வச்சுட்டு மணிக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ உள்ளது வந்து ரிங்கிங் பெல், ஸோ அவங்க வந்து பட்டன் அழுத்தினா போதும். நாங்க படிக்கும் போதெல்லாம் டிங்டாங் பெல் தான். ஓகே, அது அடிக்கிறதுக்கே ஒரு பெரிய குரூப்பே இருப்பாங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இதோட ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா பாய்ஸ் டீமுக்கு தான். ஏன்னா கேர்ள்ஸ் வந்து பெரும்பாலும் மணி அடிக்கிறது விட மாட்டாங்க. ஸோ பாய்ஸ் தான் அடிப்பாங்க. அதுக்கும் ஒரு கேங்கே இருக்கும் சண்டை போடுறதுக்கு. மணி அடித்த உடனே இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஸோ நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் as soon as, as soon as. பெல் அடிக்கிறதுக்கு அவங்க ஓடுறாங்களோ இல்லையோ, பைய தூக்கிட்டு ஓடுறதுக்கு மற்றவங்க எல்லாம் ரெடியா இருப்பாங்க. ஸோ as soon as மணி அப்படிங்கும் போது the bell, the bell. அடித்த உடனே, அடித்த உடனேங்கிறது இங்க run, இது வந்து நம்ம பாஸ்ட்ல தான் எழுதணும். so the bell rung, இதோட முடிஞ்சது. as soon as the bell rung, மணி அடித்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க, மாணவர்கள்லாம் வகுப்பில் இருந்து வெளியே ஓடிட்டாங்க. சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மாணவர்கள், the student. வெளியே ஓடுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரன் அவுட், ரன் அவுட். வெளியே ஓடுனாங்க. எங்க இருந்து வெளியே ஓடுனாங்க, வகுப்பில இருந்து. சோ வகுப்பில இருந்து அப்படிங்கும் போது ஆஃப் த கிளாஸ் ரூம், கிளாஸ் ரூம்ல இருந்து என்ன செஞ்சிட்டாங்க, வெளியே ஓடிட்டாங்க. ஓகே, as soon as the bell rung, the students run out of the classroom. என்ன செஞ்சிட்டாங்க, பெல் அடிச்ச உடனே மாணவர்கள்லாம் வெளியே ஓடிட்டாங்க. அடுத்தது பாருங்க, போட்டி முடிந்தவுடன் ரசிகர்கள் தெருக்களில் ஆரவாரம் செய்து கொண்டாடினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஒரு டீம் வின் பண்ணாங்க, RCF நினைக்கிறேன். சோ அந்த டீம் வந்து வின் பண்ணும்போது அதோட சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு எல்லாரும் தெருக்குள்ள இறங்கி என்ன செஞ்சாங்க அப்படின்னா பெரிய செலிப்ரேஷன் பண்ணாங்க. நிறைய பேரு இறந்து போனாங்க. நம்ம ரசிகரா இருக்கிறது முக்கியம் கிடையாது, ஆனா யாருக்கு இருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரசிகரா இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனா அந்த ரசிகரா யாருக்கு இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஒருத்தருக்கு ரசிகரா இருந்தீங்கன்னா அவரால் நீங்க வளரணும். அப்படி வளர்ந்தா நீங்க ஒரு சிறந்த ரசிகர் நான் சொல்லுவேன். ஆனா நீங்க ரசிகரா இருக்கனால இன்னொருத்தவங்க வளர்றாங்க அப்படின்னா அவங்களாம் ஒரு சிறந்த ரசிகரே கிடையாது, அவங்களாம் வெறியர்னு கூட சொல்லிக்கலாம். ரசிகர்னா நீங்க வளரணும், நீங்க உயரணும். போட்டி முடிந்தவுடன் ரசிகர்கள் தெருக்களில் ஆரவாரம் செய்து கொண்டாடினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க போட்டி முடிந்தவுடன், சோ நம்ம அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். as soon as போட்டி,
த மேட்ச். மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஓவர். மேட்ச் முடிஞ்சிருச்சு. ரசிகர்கள்லாம் தெருக்கல்ல ஆரவாரம் செய்து கொண்டாடினர்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ரசிகர்கள். சோ த ஃபேன்ஸ். த ஃபேன்ஸ் பண்ணிருக்காங்க, கொண்டாடி இருக்காங்க. சோ செலிப்ரேட்டட். த ஃபேன்ஸ் செலிப்ரேட்டட். எப்படி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க? தெருக்களில் ஆரவாரம். ஆரவாரம் வந்து சத்தம் போடுறது. சோ லவுட்லி, சத்தம் போட்டு கொண்டாடி இருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் தெருக்களில் அப்படிங்கும் போது இந்த ஸ்ட்ரீட். எல்லா தெருவுலயுமே கொண்டாடி இருப்பாங்க. As soon as the match was over, match முடிஞ்சதும் என்ன செஞ்சிட்டாங்க? The fans celebrates loudly in the streets. அதாவது தெருக்கள்ல என்ன செஞ்சிட்டாங்க? ஃபேன்ஸ் எல்லாமே, அதாவது ரசிகர்கள் எல்லாமே ஆரவாரம் செஞ்சு கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஈஸியானதா இருக்கும். as soon as வச்சு நம்ம சென்டென்ஸை எப்படி மேக் பண்றது, அது சிம்பிள் சென்டென்ஸா இருந்தா எப்படி ஈஸியா மேக் பண்ணலாம், அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதும் போது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு சிலதை நம்ம அதுல சேர்த்துதான் எழுத போறோம். இப்போ இதையே நம்ம இன்னும் லாங் சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ அதே as soon as வச்சு லாங் சென்டென்சஸ் பார்ப்போம். ரயில் நிலையத்திற்கு வந்த உடனே எல்லா பயணிகளும் விரைவாக இறங்கி வெளியே செல்ல ஓடினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே நடக்கும். இது வந்து ட்ரெயினா இருந்தாலும் சரி, பஸ்ஸா இருந்தாலும் சரி, ஏன் பிளைட்டா இருந்தாலுமே இந்த இது நடக்கும். ஏறுறதுக்கு என்ன செய்வாங்க? முந்தி அடிச்சு ஏறுவாங்க. ஏன்னா சீட் கிடைக்காது அப்படிங்கறதுனால முந்தி அடிச்சு ஏறுவாங்க. ஆனா இறங்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா முந்தி அடிச்சு இறங்குவாங்க. சோ இது வந்து எல்லா இதுலயுமே நடக்கிறது தான். இப்ப பாருங்க, ரயில் நிலையத்திற்கு வந்த உடனே. ரயில் நிலையத்திற்கு வந்த உடனே அப்படின்னு எடுத்துக்கணும். ரயில் நிலையத்திற்கு வந்த உடனே அப்படி இருக்காதீங்க. ஓகே, ரயில் நிலையத்திற்கு வந்த உடனே இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். அடுத்து எல்லா பயணிகளும் விரைவாக இறங்கி வெளியே செல்ல ஓடினார்கள். சென்டென்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப லாங்கா இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம எழுதும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸோ ரயில் நிலையத்திற்கு வந்த உடனே இதை நம்ம எழுதும் போது எப்பயும் போல நம்ம as soon as எழுதிக்கணும். as soon as. ஸோ ரயில் நிலையத்திற்கு வந்த உடனே. இப்போ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ரயில். ஸோ த ட்ரெயின். ட்ரெயின் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துருச்சு. வந்த உடனே அப்படிங்கிறது நம்மளுக்கு verb. arrived. ஸோ வந்து சேர்ந்துருச்சு. எங்க சேர்ந்துருச்சு அப்படின்னா ஸ்டேஷனுக்கு. ஸோ த ட்ரெயின் arrived. ரயில் வந்த உடனே எங்க வந்திருக்கு அப்படின்னா நிலையத்திற்கு. ஸோ அட் த ஸ்டேஷன். அட் த ஸ்டேஷன். ஸ்டேஷன்ல என்ன வந்துருச்சு? ரயில் வந்துடுச்சு. ஸோ இங்க கமா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போறது ஒன் பை ஒன்னா ஈஸியா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லா பயணிகளும். இதுதான் நம்மளுக்கு சப்ஜெக்ட். இதை நம்ம எழுதிக்கலாம். ஆல் த பேசஞ்சர். ஆல் த பேசஞ்சர்ங்கும் போது எல்லா பயணிகளும். அடுத்தது பாருங்க, விரைவாக. விரைவாக அப்படிங்கிறது குவிக்லி. விரைவாக அப்படிங்கிறதுக்கு குவிக்லி. ஸோ ஆல் த பேசஞ்சர்ஸ் குவிக்லி. இறங்கி got down. கீழே இறங்குறத got down அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே செல்ல ஓடினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை எழுதும் போது ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ அண்ட் வெளியே செல்ல ஓடினார்கள். அப்ப வெளியே அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? எக்ஸிட். வெளியே போகும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரஷ்டா இருக்கும். ஓகே, ரஷ்டு டூ வேர்ட்ஸ். இதை சேர்த்துதான் எழுத போறோம். வெளியே செல்ல ஓடினார்கள். ஸோ ரஷ்டு டூ வேர்ட்ஸ். எங்க நெரிச்சிட்டு போனாங்க அப்படின்னா எக்ஸிட்டுக்கு. ரஷ்டு டூ வேர்ட்ஸ் எக்ஸிட். வெளியேற இடத்துக்கு நெரிச்சிட்டு போனாங்க. சரியா? அதுதான் ரஷ்டு டூ வேர்ட்ஸ் எக்ஸிட். எக்ஸிட்டான இடம், அதாவது வெளியேற இடத்துக்கு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? முந்தி அடிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். as soon as the train arrived at the station, all the passengers quickly got down and rushed towards the exit. அதாவது எக்ஸிட்டுக்கு முந்தி அடிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவும் நம்ம அடிக்கடி பயன்படுத்துற வாக்கியங்கள் தான். நம்ம லைஃப்லயும் நிறைய டைம் நம்ம பார்த்திருப்போம். இது பஸ்லயும் நடந்திருக்கும், ட்ரெயின்லயும் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு சம்பளம் கிடைத்த உடனே நான் பில்களை கட்டுவேன், மளிகை பொருட்களை வாங்குவேன், மேலும் சிறிது பணத்தை சேமிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு சம்பளம் கிடைத்த உடன் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். சோ அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னா எழுதிக்கலாம். அப்போ as soon as. as soon as. எனக்கு அப்படிங்கும் போது ஐ. கிடைத்தவுடன் அப்படின்னா get. I get my salary. so எனக்கு சம்பளம் கிடைத்த உடனே அப்படிங்கும் போது அவங்களோட சேலரி தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ கெட் மை சேலரி. என்னுடைய சம்பளம் கிடைச்ச உடனே நான் என்ன செய்வேன்? நான் பில்களை கட்டுவேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஃபியூச்சர் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நான் பில்களை கட்டுவேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஐ வில்.
கட்டுவேன் அப்படிங்கிறது பை. பில்ஸ், நான் பில்களை கட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இருக்கிற பில் எல்லாம் நான் கட்டுவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது இஎம்ஐல ஏதாவது வாங்கி வச்சிருப்பாங்க. ஐ வில் பை த பில், பில்ல நான் கட்டுவேன் அப்படின்னு இருக்காங்க. மளிகை பொருட்களை வாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கும் நம்ம திரும்ப வந்து ஐ வில்னா தேவையே இல்லை. ஐ வில் பை த பில்ஸ் சொல்லிருக்கோம். அடுத்து பே, பே த கிராசரி, பே த கிராசரி அண்ட் மேலும் சிறிது பணத்தை சேமிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நம்ம அண்டு போட்டு எழுதிக்கலாம். ஸோ நம்ம கமா போட்டு எழுதுறோம் அப்படின்னா ஃபைனலா எழுதும் போது ரெண்டுக்கும் நடுவுல கமா யூஸ் பண்ணக்கூடாது, அண்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அண்டு மேலும் சிறிது பணத்தை சேமிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சேவ், சேமிப்பேன் அப்படிங்கிறத சேவ், சேவ் சம் மணி, கொஞ்சம் பணத்தை நான் என்ன செய்வேன், சேமிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ சேவ் சம் மணி, கொஞ்சம் பணத்தை என்ன செய்வேன், சேர்த்தும் வைப்பேன். ஐ வில் பை த பில், அப்புறம் பே த கிராசரி அண்ட் ஆல்சோ சேவ் சம் மணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சேலரி வருது, அடுத்து பில்லு கட்டுறாங்க, அடுத்து கிராசரி வாங்குறாங்க, அடுத்து கொஞ்சம் பணத்தை சேர்த்தும் வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரே சென்டென்ஸ்ல எழுதியிருக்கோம். As soon as I get my salary, I will buy the bills, pay the groceries and also save some money அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எக்கனாமிக்கல் டிப்ஸ் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஓகே, இதுல இருந்து தண்ணி கொட்டுது, அதுதான் என்ன அப்படின்னா சேலரி, உங்களுடைய சம்பளம். நீங்க மாசம் மாசம் வாங்குறீங்க இல்லையா, அந்த சேலரி இந்த பாத்திரத்துல கொட்டுது. ஓகே, இந்த பாத்திரத்துல கொட்டும் போது அது என்ன செய்யணும், நிறைய தானே செய்யணும், பட் என்ன செய்யாது, நிறையாது. ஏன் அப்படின்னா இஎம்ஐ, அடுத்து கிராசரி, அடுத்து மெடிக்கல், அடுத்து எஜுகேஷன், ஓகே, அடுத்து ட்ரிப்புக்கு ஏதாவது போனா அதுக்கு செலவு, பெட்ரோல் செலவு, கேஸ் செலவு, டீசல் செலவு, ஓகே, இந்த மாதிரி நிறைய செலவு இருக்கும். ஸோ இவ்வளவு ஓட்டைகள்லாம் இருந்தா என்ன ஆகாது, நம்ம எவ்வளவு சேலரி வாங்கி உள்ள கொட்டுனாலும் அந்த இடத்துல என்ன நிக்காது, அந்த பணம் நிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் செலவு பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலா நம்ம என்ன செய்யணும், இன்னொரு செலவும் பண்ணணும். தட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்க, இங்கேயும் நீங்க செலவு பண்றீங்க, பண்ணலன்னு சொல்லல, பட் இது கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு இந்த செலவெல்லாம் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதோட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு பாத்திரத்துல நீங்க அப்பப்ப என்ன செஞ்சுட்டே இருக்கணும், எஸ், கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்னாவும் இருக்கலாம், ரெண்டாவும் இருக்கலாம், மூணாவும் இருக்கலாம். நீங்க சம்பாதிக்கிறது ஒரு வழியில இருந்தாலும் அதோட செலவுகள் பல வழியில இருக்கும். ஸோ அந்த பல வழிகள்ல ஒரு சில வழிகள் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சுக்கலாம். நிலத்துல போடலாம், தங்கத்துல போடலாம். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி முழுசா தெரிஞ்சா நீங்க ஷேரிங்லயும் போடலாம். ஸோ உங்களால எதுவுமே முடியல அப்படின்னா சின்ன சின்ன காயினா கூட சேர்த்து வைக்கலாம். குழந்தைங்க பேக்ல போடலாம், டெபாசிட் பண்ணலாம், இது எதுனாலும் பண்ணலாம். ஆனா ஒரே இதுல இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு 2-3 இடத்துல நீங்க என்ன செய்யணும், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். பணம்ங்கிறது வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்டா மட்டும் இல்லாம அது உங்களை க்ரோத்துக்கு கூட்டிட்டு போகணும். நீங்க ஒரு இடத்துல பணம் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து நீங்க தூங்கும் போது உங்களுக்காக முழிச்சு அது வேலை செய்யணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட்ல போடுறது, நீங்க ஒரு இடத்த 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு விற்கும் போது அதே 10 லட்சத்துல விற்க மாட்டீங்க, டபுள் ஆயிருக்கலாம், ட்ரிபிள் ஆயிருக்கலாம், ஏன் அதுக்கு மேல கூட ஆயிருக்கலாம். ஸோ அதோட மதிப்பு வந்து குறையாது. ஸோ நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வீடு, காரு, பைக், இது எல்லாமே டிசெண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது டிசெண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்னா அது எல்லாமே உங்களுக்கு தேய்மானத்தை கொடுக்கறது. ஓகே, ஏன்னா இப்ப நீங்க கார் வாங்குனீங்கன்னா அதே லெவலுக்கு நீங்க திரும்ப விற்க முடியாது. ஸோ ஒரு கார் வாங்குனீங்கன்னா அதோட மதிப்பு குறையும், ஒரு வீடு வாங்குனீங்கன்னா அதோட மதிப்பு குறையும். இப்ப நீங்க ஒரு தங்கம் வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதோட மதிப்பு 10 வருஷம் கழிச்சு கூடும், இது வந்து குறையும். ஸோ நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது நீங்க இன்வெஸ்ட் பண்றதை பொறுத்து. தூங்கும் போதும் உங்களுடைய பணம் வந்து டபுள் ஆகணும் அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற மெத்தடை மாத்துங்க. ஸோ இது எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு சொன்னது. இன்னைக்கு நம்ம அஸ்டோனஸை வச்சு சென்டென்சஸை பார்த்தோம். ஸோ இந்த எக்கனாமிக்கல் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைச்சுதான் நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. Do you want to more information about this topic as soon as, let me and the comment. Do you like this video? Please click on like button, share it with your friends and family, subscribe for upcoming videos. Thank you for watching. See you on next video. Keep watching, keep practicing and keep smiling.